A heating coil labeled 100 watt to 20 volt. The coil is cut in two half and two pieces are joined parallel to the same source. The energy now liberated per second is. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பவர், அப்ப இந்த காயில்னு ஒன்று இருக்கு, அந்த காயிலுடைய பவர் கொடுத்தாச்சு. அது அவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணும், 100 வாட் கன்சியூம் பண்ணும். அண்ட் இட் withstand 220 வோல்ட். அப்போ அது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம். P = V squared by R. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து V squared by power, which is the resistance of that instrument. ஓகே, இப்போ அந்த காயில், அந்த ஒரிஜினல் காயில் connected to a source. We don't know the voltage of the source. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் R. அது பவரை கன்சியூம் பண்ணுது. பவர் will be equal to V squared by R. அப்போ V வந்து நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ். பவர் இஸ் நத்திங் பட் 100 வாட் தான். அது லிபரேட் பண்ற பவர் 100 வாட். அப்ப இது 220 வோல்ட்டா தானே இருந்திருக்கணும். 100 வாட். அப்பதான் 100 வாட் பவர் லிபரேட் பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் பவர். இப்ப என்ன பண்ணிட்டோம், இந்த காயில ரெண்டா உடைச்சிட்டோம். R/2 R/2 ரெண்டு காயில், R/2 ஒன்று, இன்னொரு R/2. அதே சோர்ஸ்ல கனெக்ட் பண்றோம். 220 வோல்ட், அதே வோல்டேஜ். இது R/2, இது R/2. What is the effective resistance? அப்ப நியூ பவர் will be, வோல்டேஜ் சேம் தான், ரெசிஸ்டன்ஸ் மாறிச்சு. அதோட இந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் 1 by actually R/2 parallel to R/2 will become R/4 மாறும். நம்ம வேணா கால்குலேட் பண்ண 1 by R effective will be 1 by R/2 plus 1 by R/2, which is nothing but 2 by R plus 2 by R, which is equal to 2 times 2 by R equal to 1 by R dash. R dash தலைகீழ எடுத்தேன்னா R/4 is the answer. நியூ பவர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணு. V squared by R dash இருக்கிற இடத்துல R/4 போடுறோம். 4 times new power will be equal to 4 into 100. Answer is 400 watt is the new power.